ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு வடிப்பாக்கம் சுந்தரி மேம் கிச்சனில் ஒரு நார்த்த இலை பொடி எப்படி பண்ணுறது, அதே மாதிரி உப்பு நார்த்தங்காய் எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த உப்பு நார்த்தங்காய் போட்டு வச்சுட்டோம்னாக்க நமக்கு எப்பெல்லாம் வாயில் ஒரு மாதிரி கசப்பு இருக்கோ அந்த டைம்லலாம் இதை எடுத்து துளி கிள்ளி வாயில் போட்டுட்டோம்னாக்க அவ்வளோ நல்லா இருக்கும். வாய்க்கு ஆரோக்கியமாக உமிழ்நீர் சுரந்து சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்ல வயத்தை நல்ல சரி பண்ணும். வயிற்றில் உள்ள பூச்சிகளெல்லாம் அழிச்சிடும் இந்த நார்த்தங்காய். அந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவர்களுக்கு இது ரொம்ப நல்ல மருந்தாக இருக்கும். சாப்பாடே பிடிக்கலன்னா கூட ரசம் சாதம் பிசைஞ்சு இந்த நார்த்தங்காயை கொஞ்சம் தொட்டுன்னு சாப்பிட்டோன்னா மறுநாளே நமக்கு ஜுரம்லாம் விட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நார்த்த இலை பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நார்த்த மரத்துக்கு கீழே நின்றுட்டு தான் நானே எங்கள் இடத்துல ஒரு நார்த்த மரம் இருக்குது, அது கீழே நின்றுட்டு தான் நான் உங்கள்கிட்டலாம் பேசுகிறேன். இப்போ இந்த நார்த்த இலையிலேருந்து இலையை எடுத்து நார்த்தலை பொடி பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். அது எப்படி பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறத துளி சொட்டு எண்ணெய் இல்லாமல் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான நார்த்தலை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். இந்த மாதிரி பஸ்ஸிலலாம் போகிறதே சமயத்தில் வாந்தி வரும் சில பேருக்கு, வயிற்ற பேர். அந்த டைம்லலாம் இந்த நார்த்தங்காயை ஒரு டப்பாவில் விண்டு சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டோன்னா இதை கொஞ்சம் வாயில் அடக்கிக்கிற போது அந்த வயிற்ற பெரட்டல்லாம் இல்லாமல் இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த நார்த்தங்காய் நல்ல மருந்து. இது மாதிரி மசக்கையாக உள்ளவர்களுக்கும் இந்த நார்த்தங்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்பப்போ துளி போட்டுட்டானா அவளுக்கு அந்த வயிற்ற பெரட்டல் இல்லாமல் நார்த்தங்காய் வயிற்றில் உள்ள பூச்சிகள் எல்லாமே கொண்டுடும் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இந்த நார்த்தங்காய் ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாள். நல்ல அஜீரணத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், நல்ல ஜீரண சக்தியை தூண்டும். எல்லா விதத்துலையுமே நார்த்தங்காய், உப்பு நார்த்தங்காய் ரொம்ப நல்லது. அந்த நாளில் யாராத்துல போனாலும் நார்த்தங்காய் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ தான் நம்ம எல்லாம் காசு கொடுத்து வாங்குறோம். அதனால் நம்ம போட்டு வச்சோன்னா ஒரு வருஷம் ஆனால் கூட வீணாகவே போகாது. அதனால் சீசனில் கிடைக்கிற போது இந்த நார்த்தங்காய் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது நல்லது. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நார்த்தலை பொடி பண்ணுறதுக்கு இதை மாதிரி எலசாக உள்ள இலையை தான் பறிச்சுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும், மிக்சியில் நல்லா பொடியாகும். இந்த நார்த்தலை பொடி நல்ல உப்பு உரப்பாக சூப்பராக இருக்கும், பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 6 மாதம் ஆனால் கூட வீணாக போகாது. நல்ல இலசாக இருக்கிற எலுமிச்சை இலை பாதி, நார்த்த இலை பாதி எடுத்துக்கணும். இந்த நார்த்த இலையை நல்லா அலம்பிட்டு நம்ம ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஃபேனை போட்டு விட்டோன்னா நல்லா காஞ்சிடும் ஈரம் ஃபுல்லாக. அப்படி இல்லைன்னா ஒத்த இலையாக எடுத்து கிளாத்தில் நல்லா தொடச்சி விட்டுட்டோம்னாலும் எல்லா தண்ணியும் போயிடும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி தண்ணி இல்லாத ஈரம் இல்லாத வச்சுக்கணும், அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும். இப்போ ஒவ்வொரு இலையாக எடுத்து இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த நடுவில் உள்ள நரம்பு எல்லாத்தையும் எடுத்துடணும். இல்லாட்டா நாராக அது பொடி பண்ணும்போது வாயில் ஆப்பிடும். மேல் இதை பிடிச்சிண்டு நடுவில் உள்ள நரம்பை இதே மாதிரி கிழிச்சு எடுத்துக்கணும். கிழிச்சுட்டு அது அப்புறமா பிடிச்சா போட்டுடலாம். இதே போல் எல்லா நார்த்த இலையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக நரம்பு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நார்த்தலை பொடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கணும், ஒரு 5-6 காஞ்ச மிளகா, அதுக்கு தகுந்த உப்பு, ஒரு சின்ன கட்டி அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கணும். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயத்தை கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாடியை எடுத்துட்டு அதில் அந்த பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு இந்த ஓமம், காஞ்ச மிளகா, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். அதெல்லாம் ஓரளவு பொடியானதுக்கு அப்புறமா அதுலேயே இந்த நார்த்த இலையும் போட்டு அதையும் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். இப்போ நல்லா பொடியாகி இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கணும் அந்த நார்த்த இலையை. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதில் அந்த நார்த்த இலையில் புழிஞ்சு விட்டுடணும். புளிப்புக்கு நம்ம புளி போடக்கூடாது, இதில் எலுமிச்சம்பழத்தை தான் புழிஞ்சு விடணும் அந்த நார்த்தலை பொடியில். அதனால் நல்லா எலுமிச்சம்பழம் ஒரு பழத்தை புழிஞ்சு விட்டுடலாம். இது கொஞ்சமாக தான் இருக்குங்கிறதுனால நான் ஒரே ஒரு பழம்தான் புழியிறேன். நிறையா பொடி இருந்ததுன்னா ஒரு 2 பழமாக புழிஞ்சுக்கோங்க. பொடிக்கு தகுந்ததை புளிப்பை வாயில் போட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சுக்கோங்க. அதை புழிஞ்சு விட்டுட்டு ஒரு ஸ்பூனால் அது நல்லா கலரி விட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழ சாறை இந்த ஸ்டேஜில் உப்பு பொறுமான்னு கொஞ்சம் பார்த்துட்டு
மிக்ஸி ஜாடியில் போட்டு அது ஒரு சுற்றிடலாம். அது மாதிரி சுற்றத்தை நாலா பக்கமும் எலுமிச்சை சாறு கலந்து அது ஒரு கெட்டியாக ஒரு பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக எடுத்து சின்ன சின்ன பாலாக எடுத்து உருட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னாக்க வீணாகவே போகாது. இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக உப்பு நார்த்தங்காய் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி நார்த்தங்காவை எடுத்துட்டு நல்லா அலம்பி தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் இதே மாதிரி சுருளாக நறுக்கிக்கணும். அப்படியே ரவுண்டாக நறுக்கினோடத்தே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நறுக்கிறத இதே அளவுக்கு சுருளாக வரும். அருவாமனையில் நான் நறுக்கிறத பாருங்க. இதே போல் எல்லா நார்த்தங்காயும் நறுக்கிக்கணும். இந்த நார்த்தங்காய் உப்பு நார்த்தங்காய் ரொம்ப நல்லது பித்தத்துக்கு. வாய் கொஞ்சம் கசப்பாக இருக்கா மாதிரி இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு வில்லல் எடுத்து வாயில் போட்டுட்டோம்னாக்க வாய் கசப்பெல்லாம் சரியாயிடும். நல்ல வாயில் உமிழ்நீர் ஊற வச்சு ஜீரண சக்தியை நல்லா தூண்டும் இந்த நார்த்தங்காய். உடம்பு சரியில்லாதவாளுக்கு கூட ரசம் சாதத்தோடு இந்த நார்த்தங்காயை வச்சு கொடுத்தோம்னாக்கா அவளுக்கு வாய்க்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சம் சாதம் சாப்பிடுவாள். எப்போவுமே ஜுரம் அடித்தவாளுக்கு நார்த்தங்காயும் ரசம் சாதமும் தான் வச்சு அந்த நாள்லலாம் கொடுப்பாள். நம்ம இது மாதிரி நறுக்கும் போதே அதில் உள்ள கொட்டையெல்லாம் விழுந்துடும் கீழே. கொட்டையை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுபோல் சுருளாக நறுக்க வரலன்னா கூட நம்ம சாதாரணமாக கீத்தாக நறுக்கி கூட அதை உப்பில் போட்டு காய வச்சுக்கலாம். எப்படி போட்டாலும் நம்ம சின்ன பீஸாக தான் விண்டு போட்டு தொட்டுக்க போகிறோம். அப்படிங்கிறத எப்படி வேணால் நறுக்கிக்கலாம். எப்படி நறுக்க சௌகரியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கலாம். இப்போ எல்லா நார்த்தங்காயும் நறுக்கினதுக்கப்புறமா அதில் உப்பை எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு லேயரை எடுத்துகிட்டு அதில் அப்படியே இந்த இதில் காமிக்கிற மாதிரி அதை சுற்றி உப்பை போட்டுக்கணும் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அடுத்த இதில் கொஞ்சம் உப்பை போடணும். அதே மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பை அடைச்சி வைக்கணும். மாங்காய்க்கெல்லாம் அடை மாங்காய் பண்ணுறதை அடைச்சி வைக்கிற மாதிரி தான் இந்த நார்த்தங்காய்க்கும் உப்பை அடைச்சி வச்சுட்டு அதே போல் எல்லா நார்த்தங்காயிலையும் உப்பை அதே மாதிரி வச்சிட்டோம்னாக்கா இந்த நார்த்தங்காய்க்கு தேவையான உப்பு அதில் இருந்துடும். அப்படி போடலைன்னா மறுநாள் போட்டுக்கலாம். அது இப்போ நல்லா ஊறி அதுலேருந்து ஜலம் விட்டுடும். நல்லா ஒரு 2-3 நாளைக்கு அதில் நல்லா ஊறி இருக்கிறதே அதை பச்சை நார்த்தங்காயாக கூட நம்ம தொட்டுக்கலாம். குழம்பு சாதத்துக்கு இந்த பச்சை நார்த்தங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த நார்த்தங்காயிலேருந்து எவ்வளோ விதை விழுந்திருக்கு இதை எடுத்து தனியாக அப்புறமா வேஸ்ட்டு தான் இது எடுத்து போட்டுவிடலாம். தனியாக நார்த்தங்காயிலேருந்து விதை எடுக்கணுங்கிறது இல்லை. இப்போ அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் போட்டுட்டு அதை நல்லா குலுக்கி விடணும். ஒரு 4 நாளைக்கு மாற்றி குலுக்கி விட்டுட்டே இருக்கிறத அது நல்லா அந்த உப்பு தண்ணியில் ஊறி சாஃப்டாக ஆகிடும். தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்க. அதில் அதே மாதிரி அந்த தண்ணியிலே திரும்ப ஒரு 4 நாளைக்கு இருக்கணும். காலம்பரையும் சாயந்தரம் 2 வேளையும் குளிக்க விடணும் நல்லா. இப்போ இது ஊறிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கையால் கிள்ளி பார்த்தாலே விழுறதுக்கு வரும் நல்லா. இப்போ ஊறின நார்த்தங்காயை எடுத்து தட்டில் ஒன்றா பரத்தி வச்சிட்டோம்னாக்க ஒரு 4-5 நாளில் நல்லா காஞ்சிடும். நல்லா காய வச்சுட்டு ஒரு நாள் காய வச்சுட்டு அதை மறுபடியும் எடுத்து இந்த தண்ணியில் திருப்பி போட்டு ஒரு 2-3 நாளைக்கு எடுத்து ஊற வச்சுட்டோன்னு அந்த நார்த்தங்காய் வெயிலில் காஞ்சி இந்த தண்ணியில் போடுறத இருக்கிற ஜலத்தை எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிண்டு நல்லா உப்பு ஊறிண்டு சூப்பராக இருக்கும். இந்த நார்த்தங்காய் காய நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பிளாக்காக மாறிடும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுவையான ஆரோக்கியமான உப்பு நார்த்தங்காய் ரெடி ஆகிடுது. இது போன வருஷத்து நார்த்தங்காய். தயிர் சாதத்துக்கு குழம்பு சாதத்துக்கு எல்லாத்துக்கும்
நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.